அல்லாஹ் இந்த எல்லாத்திலையும் பறக்க செஞ்சுட்டான். சின்ன சின்ன அமல் சகோதரர்களே, முசீபத் எவ்வளவு தெரிக்கிறது கண்டுபிடிக்கணும். எனக்கு எவ்வளவு உழைச்சாலும் போதா, என் செல்வத்துல பறக்கத்தில், என்ன பிள்ளையில பறக்கத்தில், என்ன மனைவியோட பறக்கத்தில், இதனால சண்டை. எவ்வளவு உழைச்சி வச்சு 5 கோடி 10 கோடி $1 மில்லியன் இருக்குது, ஆனா சந்தோஷம் இல்லை, பறக்கத்தில். ஏன் கண்டுபிடிக்கிற காரணங்கள். அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ் என்ன செல்வத்துல பறக்க செய்யணும். மதீனாவில் இருக்கிற எல்லாரும் தோட்டமும் வருடத்துக்கு ஒரு தடவை தான் பழுக்கும், ஏண்ட தோட்டம் 2 தடவை பழுக்கும். மதீனாவுல குங்குமப்பூ பூத்த ஒரே ஒரு தோட்டம் அனஸ் ரலியல்லாஹு தோட்டம். குங்குமப்பூ பூத்தா என்ன நடக்கும்? குங்குமப்பூ எவ்வளவு கிலோவா கிராம? குங்குமப்பூ ஒரு கிராம் 5 கிராம் 10 கிராம் $40. ஜாஃபரான் இது முளைக்கிறங்க அனஸ் ரலியல்லாஹு தோட்டம். அல்லாஹ் பறக்க செய்தார். நல்ல தொழில் அல்லாஹ் தருவார். அதனாலதான் சகோதரர்களே, முந்திய உலமாக்கள் ஸ்ரீலங்கால இந்தியால முஸ்லிம் மக்களை கிளினிக்கு பழக்குறது, டெனேஜ் கிளினிக் எல்லாம் பழக்குறது, முடிவெட்ட பழக்கிறது இல்ல, பாபருக்கு பழக்கிறது. எங்கேயாவது நீ எங்கேயாவது முஸ்லிம் பிள்ளைகள் பாபர் வேலை செஞ்சதை கண்டிருக்கீங்களா? ஸ்ரீலங்கால இந்தியாவில் இருக்காங்களா? உலமாக்கள் அந்த ஊரை வழிநடாத்தினார். இந்த தொழிலை விட வச்சிருவாங்க. அவங்களுக்கு தெரியும் எதுல பரக்கத் எதுல பரக்கத் இல்லை. எங்களோட ஊர்கள்ல டாய்லெட் கிளீன் பண்றது யார்? முஸ்லிம் பிள்ளைகளை விடுறது இல்ல, ஒரு நாள் கிளீனிங்க்கு விடுறது இல்ல முஸ்லிம்கள. பழைய உலமாக்கள் கவனமா இருந்தாங்க, முஸ்லிம் ஊர்களை வழி அமைக்கிறது, ஜும்மாக்களை சரியா ஓதினாங்க. அப்ப எல்லாரும் எடுத்து நடப்பாங்க. தெரியும் தொழில் கூட சம்பளம் கிடைக்க போறது இல்லை, ஏண்டா பரக்கத்தான தொழில் இருக்கும். இரவு தொழில் செய்யறது இல்லை நாங்க சகோதரர்களே. ஏன்? இரவு தூக்கத்துக்குரியது, பகல் தொழிலுக்குரியது. இதெல்லாம் அல்லாஹ்விட துஆ கேட்டு அடையும். யாரையும் குறை சொல்வதல்ல. அறிவு இல்லாம சிலர் செய்யலாம். அறிவு இல்லாம சிலர் என்ன செய்ய சந்தர்ப்பம் மாத்திக்கொள்ளும். துஆ கேட்கிறோம், யா அல்லாஹ் பரக்கத்தை செய். பரக்கத்தான மாசம் வரப்போது ரமதான். துஆ கேளுங்க. பரக்கத் அல்லாஹ்வுடன் தான், அதுக்கு வேற யார்ட்டையும் இல்லை. சகோதரர்களே, அனஸ் ரலியல்லாஹு செல்வத்தை அல்லாஹ் பரக்க செய்தார். இரண்டாவது, அனஸ் ரலியல்லாஹு பிள்ளைகள்ல பரக்க செய்தார் அல்லாஹ். ஒரு தடவை அனஸ் ரலியல்லாஹு காபத்துல்லாஹ் தவாஃப் செய்றார். பின்னால 80 பேர் தவாஃப் செய்றார் அனஸ் ரலியல்லாஹு சேர்த்து. அந்த 80 பேர் யார் தெரியுமா? அனஸ் ரலியல்லாஹு பிள்ளை. அனஸ் ரலியல்லாஹு பிள்ளைகள் அல்லாஹ் பரக்க செய்தார். மூன்றாவது, அனஸ் ரலியல்லாஹுடைய ஆயுள் அல்லாஹ் பரக்க செய்தார். ஆக கடைசியாக மௌத்தாகிய சஹாபி அனஸ் ரலியல்லாஹு. சொல்லுவாங்க, நான் வாழ்ந்து வாழ்ந்து நிராசை அடைந்தேன், மௌத்தார் இல்லையா, அது வரைக்கும் வாழ்ந்தேன், அல்லாஹ் வாழ வைத்தார். பரக்கத் இதுதான். எதால? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வை நம்பித்தானே சலாம் சொல்லலாம். அல்லாஹ்வை நம்பாம சலாம் சொல்லலாமா? தொழுகை இல்ல, நோன்பு இல்ல, ஜகாத் இல்ல, ஹஜ் இல்ல, பரக்கத் இல்ல. கண்ணியமிக்க சகோதரர்களே, இது குடும்பத்தில வீட்டில பரக்கத் நாளாகும். ஐந்தாவது, வியாபாரத்தில பரக்கத். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் பையிஆனி பில் கியார். வியாபாரிகள் இருக்கிறாங்களே, உண்மை பேச தொடங்கினா பரக்கத். உண்மை பேசுறார், பொய் பேசக்கூடாது. வியாபாரம் உண்மை பேசினா பரக்கத். பொய் பேசினா, இன்னைக்கு சிலர் சும்மா அவங்க கேட்காமலே பொய் சொல்ற. நான் $20 தான் வாங்கினேன். வாங்கின வேலை நீங்க சொல்ல தேவையில்லை. உங்களை யாரும் சொல்ல சொன்னது? வாங்கின வேலையெல்லாம் சொல்ல தேவையில்லை, பொய் சொல்ல தேவையில்லை. பொய் எவ்வளவு வருதோ பரக்கத் இல்லாமலா. வியாபாரத்துல பரக்கத் சகோதரர்களே, வீட்டில பரக்கத், குடும்பத்தில பரக்கத், பிள்ளைகள்ல பரக்கத். ஹஸரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு தெரியும். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பெரிய செல்வந்தர், நபி, அல்லாஹ்வுடைய நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை சோதித்தார். எப்படி சோதித்தார்? அல்லாஹ் நோயை கொடுத்து சோதித்தார். செல்வம் எல்லாம் போயிட்டு 18 வருஷம் சோதனை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். 18 வருஷ சோதனையில கடைசி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள், மனைவி எல்லாமே விட்டுட்டு போயிட்டார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 18 ஆண்டுகள் சபராக இருந்து சுஜூதுல துஆ கேட்டார், யா அல்லாஹ் இதுக்கு மேல என்ன சோதிக்காத. அல்லாஹ் என்ன செஞ்சான்? குளிக்க சொன்னான். அதோட அந்த நோயெல்லாம் போயிட்டு செல்வம் எல்லாம் வந்துட்டு. அல்லாஹ் கொடுத்த செல்வம் என்ன தெரியுமா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு தோட்டம் தங்கம், ஒரு தோட்டம் வெள்ளி.
என்ன தோட்டம், தங்க தோட்டத்துல மேயக்கூடிய பூச்சிகளும் தங்கம், வெட்டுக்கிளியும் தங்கம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் குளிச்சிட்டு இருக்கிறாங்க, தங்க வெட்டுக்கிளி ஒன்று வருது. தங்க வெட்டுக்கிளி. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தங்க வெட்டுக்கிளியை கையால பிடிச்சிட்டாரு. அல்லாஹ் கேட்டார், அலம் அக்னைதுக யா அய்யூப், அய்யூப் இது தேவையா உங்களுக்கு? இவ்வளவு பெரிய தோட்டமே உங்களோட கையில் இருக்குது, தங்கம் வெள்ளி, இந்த ஒரு வெட்டுக்கிளியை பிடிக்கீங்களே ஐயோ. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா அல்லாஹ் உங்க பரக்கத் எனக்கு தேவை. இவ்வளவு செல்வம் இருக்குது, ஆனா பரக்கத்து. இன்னைக்கு சொல்றாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால கொடுத்த சதகா இன்னும் மதீனால இருக்கு. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால கொடுத்த சதகா இன்னும் மதீனாவில் இருக்கிற எவ்வளவு பரக்கத்தா இருக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செல்வம். கண்ணியமிக்க சகோதரர்களே, பிள்ளைகள்ல எனக்கு ஞாபகம் இருக்குது, மிஸ்ர்ல கைரோவில் ஒரு எக்ஸிபிஷனுக்கு போயிருந்தோம். அந்த நேரம் ஒரு வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு பிறகு கபர்களை ஜியாரத் செய்வோம் என்று போனேன். அந்த நேரம்